அப்போ அந்த சமையல் ரூமுக்கு முன்னாடி தான் பாத்ரூம் வைப்பாங்க. வைக்கும்போது என்னாகுன்னா, இந்த உஷ்ணமானது கிடைக்காது. அந்த வெளிச்சமானது கிடைக்காது. கிடைக்காத அந்த அறைக்குள்ளே என்ன ஆகும், வெறும் லைட் மட்டும் போட்டு பிரயோஜனம் இல்லை. இயற்கையான சூரிய வெளிச்சம் உள்ளே வந்துட்டு போகணும். அப்படின்னா மேற்கில் தான் நம்பர் 1. நம்பர் 2 அப்படின்றது தான் வந்து இந்த தென்கிழக்கு அக்னி பாகம்னு சொல்கிறது. இந்த இதை உணர்ந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், பெஸ்ட்டு அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து வடமேற்கு. செகண்ட் ஆப்ஷன் வந்து தென்கிழக்கு அக்னி மூலை. அப்படின்னா கிச்சனுக்கும் பாத்ரூமுக்கும் இடைவெளி விட்டு வைக்கணும். ஏன்னா உணவு தயாரிக்கிற இடம், கழிவு இடம் 2 ஒரே இடத்துக்கு ஒரே ஒட்டி இருக்கக்கூடாது. கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் சந்து விட்டு கட்டணும். அது வாஸ்துக்காரங்க கட்டுறாங்க. இன்றைக்கி இன்ஜினியர்ஸே எல்லாம் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து இப்போ வாஸ்து படிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் நம்ம வந்து படித்தாலும் ஏட்டு கல்விக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கழிவறையை கட்டும்போது தென்கிழக்கில் கட்டும்போது ஒரு மாதிரியும், வடமேற்கில் கட்டும்போது ஒரு மாதிரியும் அந்த பின்னாடி வரக்கூடிய லைட்டிங் இருக்குல்ல, வெளிச்சம் கொடுக்குறோம்ல, அந்த ஹோல்ஸ் கொடுக்குறோம்ல, அது வந்து கரெக்டாக அந்த சூரிய வெளிச்சம் வர மாதிரி கொடுப்பாங்க. வடமேற்கில் இருக்கிறதுக்கு மேற்கு திசையில் வந்து அது வெண்டிலேஷன் கொடுப்பாங்க. தென்கிழக்கில் வந்து தெற்கு கொடுப்பாங்க. அதே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தென்கிழக்கில் வந்து அந்த அக்னி மூலையில் கட்டக்கூடிய பாத்ரூமில் வந்து கிழக்கில் வச்சுருவாங்க. சூரியன் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, தட்சாயணத்தில் வரும், உத்தராயணத்தில் வராது. தட்சாயணம்னா நம்ம வந்து இப்போ ஜூனுக்கு அப்புறம் ஆகஸ்ட், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு அந்த பக்கம் வரும். அதனால் அந்த ஒரு 6 மாதம் கிடைக்கும். இன்னொரு 6 மாதம் அங்கே நோய் உண்டாகும். இந்த சூரியன் உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இடத்துல தான் வந்து இந்த கழிவறையில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் வந்து சாகும். அப்புறம் ஜென்ரலாக என்ன கேட்பான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தென்கிழக்கு வேண்டாம், வடமேற்கில் இடம் இருக்குது கட்டிக்கலாம், வெளிச்சம் பக்கத்து வீட்டில் மரப்பு இருக்குது பண்ணிக்கலாம், ஆனால் சூரியனே வரல, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உட்கார திசையை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். உட்கார திசையை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்? மேற்கும் தெற்கும் உயர்ந்த பகுதி, மேற்கும் தெற்கும் உயர்ந்த பகுதி, கிழக்கும் வடக்கும் பள்ளமான பகுதி. பூமியில் நம்ம வீட்டில் வந்து ஹைட்டாக கட்டியிருப்போம், அது கணக்கு கிடையாது. உட்காரும்போது இப்போ வடக்கு தலை வச்சு படுக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, இப்படி சாஞ்ச மாதிரி இருக்கும். படுத்து தூங்கினாலே அது என்னான்னு கேட்டிங்கன்னா, தலை பாரமாகி நோய் வந்துடும். அதனால் வடக்கு தலை வச்சு படுக்கிறதில்ல. இது எல்லா வீட்டுக்கும் தெரியும். அதே மாதிரி தெற்கு திசை பார்த்திங்கன்னா, நம்ம அது கொஞ்சம் மேடாக இருக்குதுன்னு சொன்னால் புரியாது அப்படின்னால அது யமன் திசை அப்படின்னு சொல்கிறோம். அது பாதகமான திசை, காற்று அங்கேருந்து வேகமாக வரும், அதனால் அது வந்து யமன் திசைன்னு சொல்கிறோம். இப்போ மேற்கு திசையில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்து மேற்கு திசையில் இருக்கக்கூடிய கழிவறை வச்சதுக்காக அந்த இருட்டு வந்துருச்சு, இருட்டு வரல, இல்லை பக்கத்து ஊரில் மறைச்சிட்டாங்க, நம்ம வைக்க முடியலைன்னா கூட இந்த உட்கார திசையை நம்ம மாற்றி வைப்போம். இந்த உட்கார திசையை மாற்றும்போது ரொம்ப கவனமாக மாற்றி வைக்கணும். ஏன்னா மேட்டு பகுதியில் தலை இருக்கணும், பள்ளத்து பகுதியில் கால் இருக்கணும். நம்ம எப்படி படுக்கிறோம்? தெற்கு தலை வச்சு படுக்கிறோம், வடக்கு கால் நீட்டுறோம். மேற்கு தலை வச்சு படுக்கிறோம், கிழக்கு கால் நீட்டுறோம். அதே மாதிரி மேல் பக்கத்தில் தலையும் கீழ்ப்பக்கத்தில் கால்னா என்ன வரும் உங்களுக்கு? வடக்கு பக்கம் பார்த்து அமரணும், இல்லைன்னா கிழக்கு பக்கம் பார்த்து அமரணும். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி மேற்கில் வந்து யமன் திசை, தெற்கில் யமன் திசை, மேற்கில் வந்து சிவன் திசைன்னு சொல்லுவோம். அது வந்து பக்தி உள்ளவங்களுக்கு, பக்தி போய் தெரிஞ்சவங்களுக்கு. நான் என்ன சொல்ல, மேட்டு பகுதியை பார்த்து நீங்கள் தலையை பார்த்து உட்காரக்கூடாது. அதே மாதிரி தெற்கு பக்கம் தலை பார்த்து உட்காரக்கூடாது. அப்படின்னா வடக்கு திசையை பார்த்து உட்காந்திங்கனாலும் உங்களுக்கு முன் மண்டை கீழே விழுந்தால் கூட இங்கே தான் அடிபடும். பள்ளமான அந்த திசை இருக்கிறதுனால உடல் சோர்வு ஏற்படலாம், மயக்கம் வரலாம். திடீர்னு பாத்ரூம் நிறைய பேர் கீழே விழுந்து அடிபடுறவங்களாம் பார்த்துருக்குறேன். நான் இந்த பக்கம் அடிபடுறவங்களாம் பார்த்துருக்குறேன். அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா ஒன்று வந்து தெற்கு பார்த்து உட்காந்துருப்பாங்க, இல்லாட்டி மேற்கு பார்த்து உட்காந்துருப்பாங்க அந்த வீட்டில். அப்படி உட்காரும்போது என்னாங்கன்னா, இப்படி தள்ளி விட்டுச்சுன்னா பின்பக்கம் தான் மண்டை அடிபடும். அது ஒரு விதமான சயின்ஸு தான். ஆனால் அப்படி சொல்லி நான் உங்களை பயமுறுத்தணும்னு விரும்பலை. நான் ஜென்ரலாகவே வந்து நீங்கள் கிழக்கு பார்த்து சூரிய திசையை பார்த்து உட்காந்துக்கலாம். அதே மாதிரி மேற்கு அந்த வடக்கு துர்க்கை திசையை பார்த்து உட்காந்துக்கலாம். இது 2மே சரியான திசை. அப்படி